ஹாய், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெஹந்தி கிளாஸோட டே 10 தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் வைன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம லீவ்ஸ் பார்த்துருப்போம்ல, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நம்ம வந்து லீவ்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வைன்ஸ் வந்து பார்க்குவோம் அப்படின்றது. ஓகேங்களா, அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து நல்லா லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இது கரெக்டாக வரும். ஓகேங்களா, ஸோ வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை எடுத்ததுமே வந்து பேப்பரில் போட்டு அனுப்பாதீங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணி அனுப்புங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போடுவோம்ல அந்த லீவ்ஸ் வந்து போடுங்க. ஒரு சின்ன லைன் போட்டு போல்டாக டாட் வச்சு இப்படி இழுத்து விடுறது. இந்த லைன் ஃபுல்லாக அதே மாதிரி போடுங்க. ஓகேங்களா, நம்ம நேற்று இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் டிசைனில் வந்து பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு லைன் போட்டு லீவ்ஸ் போடுறது, அதுதான் இது. இப்போ அதே மாதிரி நீங்கள் எங்கே போட்டிருக்கீங்களோ அதே இடத்துல இந்த சைடும் போடுங்க. ஒரே டைரெக்ஷனில் போடுங்க, டைரெக்ஷன் மாற்றி போட்டுறாதீங்க. ஓகேங்களா, அந்த பக்கம் என்ன டைரெக்ஷனில் போடுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் போடணும். ஓகேங்களா, இப்படி தான் வந்து போடணும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இதுலேயும் வந்து பெருசாக போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சும்மா வந்து ரஃப்பாக ஒரு லைன் வந்து உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கொடுத்துட்டே போகணும் இந்த மாதிரி. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த பக்கமும். ஓகேவா, இப்போ இது சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரல் போடணும் இந்த மாதிரி. ஓகேங்களா, இப்போ மறுபடியும் இங்கேருந்தே ஆரம்பிக்கிறீங்க. கோனில் ப்ரெஷர் விட்டுட்டே தான் நம்ம இதை வந்து பண்ணணும். ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் போடணும். இது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. ஓகேங்களா, மறுபடியும் அதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் விட்டுட்டே கோணம் வந்து நவுத்தணும். ஓகேங்களா, இது வந்து எடுத்த உடனே வராது, கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது க்ளீனாக வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டாட் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது ஒரு டிசைன் ஆச்சா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எப்படி போடுறதுன்னு ஒரு டைம் கற்றுக்கோங்க நீங்கள். ஓகேங்களா, இது மாதிரி பேப்பரில் வந்து பாருங்கள், ப்ரெஷர் கொடுத்துட்டே வந்து இப்படி போடணும். நம்ம டாட் வச்சோம் பார்த்திங்களா, அது வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே நவுத்தணும். கையை வந்து நவுத்தணும், ஒரே இடத்துல இல்லாமல் நவுத்துனிங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக வரும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே தான், அதே மாதிரி ப்ரெஷர் கொடுத்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு கீழே மறுபடியும் இன்னொன்று போடணும். ஒரு லீஃப் ஷேப்பில் வந்து இது இப்படி கொண்டு வரணும். ஓகேங்களா, இந்த மாதிரி போடுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கல்ஃப் டிசைன்லலாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்புறம் இண்டோ அரபிக்கில் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதனால் இதெல்லாம் வந்து நல்லா கற்று வச்சுக்கோங்க.
இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் போடுங்க. நீங்கள் இது எப்படி சொல்கிறதுனா, நம்ம லைன் போடுறோம்ல அதே தான் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக கொடுத்து அந்த லீஃப் ஷேப்பில் நம்ம இதை கொண்டு போகணும். அவ்வளோதான் இது வித்தியாசம். ஓகேங்களா? மற்றபடி இது வேறு இன்னுமே இல்லை. ஸ்டார்டிங்கில் வந்து போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல வந்து ப்ரெஷர் அதிகம் பண்ணி உடனே வந்து கம்மி பண்ணணும். ஸோ வந்து அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் போட போட இது ப்ராக்டிஸ் ஆயிரும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து போடுங்க. அடுத்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வளைஞ்சு ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? லைன் மாதிரி போடணும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப மெலிசாக கோனில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் வந்து வெளியே வர எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோன்லேருந்து பார்த்திங்கன்னா இப்படி தப்பமாக எடுக்கக்கூடாது. அதாவது கோன் வந்து லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து இப்படி பண்ணிங்கன்னா ஒரு சின்ன லைன் மாதிரி வரும். அதுதான் இங்கே போடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி 3லேருந்து 4 லைன் ட்ரா பண்ணிவிட்டு கோனில் வந்து லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து கீழே வந்து கம்மியான ப்ரெஷரும் மேலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ப்ரெஷரும் கொடுத்து மறுபடியும் கீழே வரும்போது கம்மியாக இந்த மாதிரி போடணும். ஓகேங்களா? மறுபடியும் இந்த இடத்துல இந்த மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணணும். 3லேருந்து 4 லைன் ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி மேலே போகும்போது இந்த வளையிற இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து அதிகமாக வந்து மறுபடியும் கீழே கம்மியாகணும். மறுபடியும் சேம் அதே மாதிரி 4 லைன், மறுபடியும் அதே மாதிரி தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து லைன் வந்து ரொம்ப சன்னமாக போடுறோம். அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து ஒரு லைன் மாதிரி போயிட்டு மேலே வந்து ரொம்ப தப்பமாக வந்து கீழே மறுபடியும் வந்து மெலிசாக முடிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த சைடு வந்து ட்ரா பண்ணலாம். அதே மாதிரி 4 லைன் வந்து ட்ரா பண்ணுங்கள். மேலே வரும்போது தப்பமாக வந்துட்டு கீழே வரும்போது இது மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இருங்க ஒரு நிமிஷம் சொல்கிறேன். இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து லைன் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? போட்டுட்டு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இப்படி போல்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா ஆனால் அந்தளவுக்கு வந்து லுக்காக இருக்காது. பட் இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சில பேருக்கு வந்து வராது. பட் வந்து பிரைடுக்கு போகும்போது அவங்க இந்த மாதிரி கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியணும்ல உங்களுக்கு. அதனால் இந்த ஐடியா சொல்கிறேன். பட் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் இதை சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணியே போடுங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாகிடும். அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இப்போ வந்து இதில் வந்து அப்படி சும்மா டாட் மாதிரி ஒரு 2-3 டாட் இருக்க மாதிரி இதுக்கு மேலே வந்து டாட் வந்து வச்சு விடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுட்ருங்க. அவ்வளோதான் இந்த டிசைன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி கோவாக லைன் போடுங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா நான் ஏன் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்ட்டு. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் கோன் ப்ரெஷர் வந்து எப்படி விடுறது எல்லாமே வந்து ஸ்டார்டிங்லேயே கற்றுக்கோங்க நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போது லேர்ன் பண்ணிக்கிட்டவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். பட் வந்து அசால்ட்டாக விட்டவங்களுக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா
லைன் ட்ராப் பண்ணி ஒரு டாட் வைக்கிறேன். ஓகேங்களா? மறுபடியும் ஒரு லைன் டாட் பண்ணி ஒரு டாட் வைக்கிறேன். ட்ரா பண்ணி இதுக்கு மேலே வைன்ஸ் போடுறேன். வைன்ஸ் போட்டுட்டு மறுபடியும் லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். டாட் வைக்கிறேன். 2 லைன் ஒரு வைன்ஸ். ஓகேங்களா? இதே மாதிரி மறுபடியும் அந்த வளைவு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி மாற்றி போடணும். ஓகேங்களா? ஒரே மாதிரி இல்லாமல் இப்போ பாரு இந்த இடத்துல வளைவு வந்து இப்படி இருக்குது. அப்போ நம்ம இந்த வைன்ஸையும் வந்து இப்படி வளைச்சி தான் போடணும். ஓகேங்களா? புரியுதா நான் எப்படி சொல்கிறேன்ட்டு? இப்போ அடுத்தது வந்து இதுவும் அதே மாதிரி அங்கே என்ன பண்ணுமோ அதே தான் இங்கேயும். ஓகேங்களா? ஆனால் என்னென்னா நம்ம அந்த வளைவு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிசைனை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி போடணும். ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த டிசைன். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது வந்து ரொம்பவே வந்து இப்படி பொறுமையாக லேர்ன் பண்ணுங்கள். ஓகேங்களா? எடுத்ததுமே வந்து பண்ண முடியாது. ரொம்ப பொறுமையாக உட்காந்து லேர்ன் பண்ணுங்கள். இப்போ அடுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கர்வ் லைன் கொஞ்சம் வந்து நல்லா பெண்ட் பண்ணி கர்வ் பண்ணிக்கோங்க இதை. ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கர்வ் வருதுல்ல, இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைரல் வந்து வர மாதிரி போடணும். ஆனால் டச் ஆகக்கூடாது. ஜஸ்ட் வந்து அதில் நம்ம இப்படி ஸ்பைரல் வந்து போடணும். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்வில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைன்ஸ் போடணும். உங்களுக்கு புரியுதா? இப்போ வந்து கீழே பெண்ட் ஆகிற இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்பைரல் ட்ரா பண்ணணும். மேலே வர இடத்துல வந்து அந்த மேலே வந்து நம்ம வந்து வைன்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். அதே மாதிரி இப்போ இங்கேயும் போடுங்க. ஓகேங்களா? அந்த கோடோட டச் ஆகாமல் போடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு இது இருக்க மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க, திங்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு ஸ்பைரல் இருக்க மாதிரி. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து வைன்ஸ் வரணும். அடுத்தது இந்த இடத்துல இப்படி வர மாதிரி ஸ்பைரல். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வைன்ஸ். மறுபடியும் இந்த இடத்துல ஸ்பைரல் வரும். உங்களுக்கு இப்போ இந்த டிசைன் புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஒரு ஸ்பைரலுக்கு மேலேயும் ஒரு ஒரு லீவ்ஸ் இருக்க மாதிரி நம்ம இதில் ட்ரா பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் அது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே இன்னொரு டிசைன் பார்க்கலாம். சேம் அதே மாதிரி தான். என்னன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டியர் ட்ராப் வந்து போடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல வைன்ஸ் வர மாதிரி. அதாவது ஸ்பைரலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டியர் ட்ராப் இருக்க மாதிரியும் அந்த லைனில் வந்து வைன்ஸ் இருக்க மாதிரியும் நம்ம போடணும். இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி தான்.
மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து பொறுமையாக போடுங்க. ஏதோ போட்டோன்ட்டு அனுப்பாதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ், ஓகேங்களா? ஏன்னா நான் திரும்பி திரும்பி ரீஒர்க் கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து மெஹந்தி போடுறதே இன்ட்ரெஸ்ட் போயிடும். ரீஒர்க் பண்ணுறது ஏன்னா எனக்குமே அது மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் பட் வந்து எனக்கு லேர்ன் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தனால நான் அதெல்லாம் பண்ணேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் 10 டைம் மேலே ரீஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கெல்லாம் வந்து மெஹந்தியே வேணான்ற அளவுக்கெல்லாம் வெறுத்து போயிருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு தான் நான் உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து நல்லா லேர்ன் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ அடுத்தது வந்து பார்க்கலாம். சும்மா இப்படி ஒரு கர்வாக இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிசைனை சொல்லியிருப்பேன்ல லைன் போடுறது, அது மாதிரி இப்படி ஒரு லைன் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல கர்வாக வரணும், ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃபுல் லீஃபாக வர மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணணும், ஓகேங்களா? இது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அது அதிகமானு பார்த்தீங்கன்னா இந்த மயில் ரேகையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கமும் ஜஸ்ட்டு ஒரு லைன் போட்டு அதை வந்து அப்படியே எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா கர்வ் பண்ணி விடுங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த ஷேப் வரணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா வந்து ட்ரா பண்ணி மட்டும் இது பண்ணிடாதீங்க. இந்த ஷேப்பும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? அந்த வளைவு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷேப்பை வந்து நம்ம மாற்றிட்டே தான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியுதா, நான் இவ்வளோ நேரம் வந்து இப்படி கர்வ் பண்ணேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ் மாதிரி அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இதை மாற்றிக்கிறேன், ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதா? இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட் வைங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த டிசைன். அடுத்த டிசைன் வந்து இப்போ பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ஸ் வைன் வந்து பார்க்கலாம். ரெண்டு லைன் ட்ராட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் பண்ணிக்கோங்க. கீழேயும் அதே மாதிரி 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு திக் லைன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த பேஸ்ட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இப்படி வரணும். ஒரு கமா நம்ம போடுறோம்ல அந்த மாதிரி வச்சுக்கோங்க இதை, ஓகேங்களா? நம்ம கோன்லேருந்து ப்ரெஷர் கொண்டு வரக்கூடாது. ஜஸ்ட் அந்த பேஸ்ட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வரணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிவிட்டு மேலே வரும்போது ஒரு குக்கி மாதிரி வந்து சன்னமாக போட்டுக்கோங்க. அதாவது தின் லைனாக போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த பார்டருக்குள்ளே வரும்போது அது திக் லைனாக மாறி மறுபடியும் வெளியே வரும்போது ஒரு தின் லைனாக போடணும், ஓகேங்களா? தின் லைனாக வருது, அப்புறம் வந்து உள்ளே வரும்போது அப்படியே அதை திக் பண்ணிவிட்டு மறுபடியும் வெளியே வரும்போது தின் லைனாக போடணும். அவ்வளோதான், ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். இது ப்ரெஷர் எப்படி விட்றதுன்றது மட்டும் கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த டிசைனு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதை பேஸ் பண்ணி தான் போடுவோம், ஓகேங்களா? எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இதை பேஸ் பண்ணியே தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ வந்து இந்த இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
இது வந்து நல்லா வந்து பொறுமையாக போட்டு எனக்கு ஒர்க் ஷீட் அனுப்புங்க. ஓகேங்களா? இதுலையுமே இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது. அதை நீங்கள் இதை லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் ஈஸியாக போட்டிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இதை மட்டும் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒர்க் ஷீட் அனுப்புங்க. ஓகேங்களா? இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, பாய்.